ட்ரெய்லரில் ஒளிந்திருக்கும் முழு ஸ்டோரி. தக்லைஃப் படத்தின் கதை இதுதானா? வெளியான தகவல். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா நடித்துள்ள தக்லைஃப் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ள நிலையில் அதன் கதையும் கசிந்துள்ளது. மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் 38 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ள படம் தான் தக்லைஃப். இப்படத்தில் கமல்ஹாசனுடன் சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், நாசர், ஐஸ்வர்யலட்சுமி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ளார். ரவி கே. சந்திரன் ஒளிப்பதிவு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்படம் வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸாக உள்ளது. தக்லைஃப் திரைப்படத்தின் மீது ஏற்கனவே எதிர்பார்ப்பு எகிரிய வண்ணம் இருந்த நிலையில் தற்பொழுது அதன் ட்ரெய்லர் வெளியாகி அந்த எதிர்பார்ப்பை மேலும் உச்சத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். படம் பார்த்தால் கிடைக்கும் கூஸ்பம்ஸ் இந்த ட்ரெய்லரிலேயே கிடைக்கிறது. அனைத்து கதாபாத்திரங்களும் இடம்பெற்றிருந்தாலும் சில தகவல்கள் அங்கே ஒளிந்திருக்கின்றன. ரங்கராய சக்திவேல் என்ற கேங்ஸ்டராக வரும் கமல்ஹாசனின் வளர்ப்பு மகன் தான் சிம்பு. தன் முதுகில் குத்தும் வளர்ப்பு மகன் சிம்புவை கமல்ஹாசன் திரும்பி வந்து பழிவாங்குவதுதான் தக்லைஃப் படத்தின் கதை சுருக்கம். இதில் கமல்ஹாசனின் மனைவியாக அபிராமி நடித்துள்ளார். மேலும் அசோக் செல்வன் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். இப்படத்தில் கமல்ஹாசனின் டிஏஜிங் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. அதை பார்க்கும் பொழுது நாயகன் பட கமலை பார்த்தது போல உள்ளது. தக்லைஃப் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பின்னர் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது த்ரிஷாவின் கேரக்டர் தான். அவர் சிம்புவுக்கு ஜோடியாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ட்ரெய்லரில் கமல்ஹாசனுடன் அவர் நெருக்கமாக இருக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த காட்சிகள் பார்க்கும் பொழுது அவர் நிச்சயம் கமலின் மகளாக நடித்திருக்க வாய்ப்பில்லை என்பது தெரிகிறது.